புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதுமையும் இணைந்த நம் புதுவை மண் இன்று ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் பீடுநடை போடுகிறது. இந்த மாபெரும் வளர்ச்சி பயணத்தில் நாட்டின் முன்னேற்ற கனவுகளை நனவாக்கும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் இன்று 1572 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 வளர்ச்சி திட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் தண்ணீர் தேவையை உணர்ந்து கணுவாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட்டை, ஜெயராம் நகர், அமைதி நகர், வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டின் மேம்பாட்டு முகமையான AFD நிதி உதவியுடன் குடிநீர் திட்டம், புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் 489 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 74 மின் மாற்றிகள் மற்றும் 380 கிலோமீட்டர் அளவிலான மின் வடங்கள் மற்றும் புதிய மீட்டர்கள் அமைப்பு, லாஸ்பேட்டையில் புதுவையின் முதல் 110 முதல் 22 கிலோவாட் கேஸ் இன்சுலேட்டட் துணை மின் நிலையம், வெங்கடா நகர் மற்றும் ஜிப்மர் மின் நிலையங்கள் இணைப்பு, தொண்டமாநத்தம் மின் நிலையத்தில் மின்மாற்றி திறன் உயர்த்துதல், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள 10 துணை மின் நிலையங்களில் பேட்டரி எனர்ஜி சேமிப்பு அமைப்புகள், மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட சாஸ்கி திட்டம் நம் அரசின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரிக்கும் இந்திய அரசால் இவ்வாண்டு அனுமதிக்கப்பட்டது. யூனியன் பிரதேசம் முழுவதுமாக 155 கோடி ரூபாய் அளவிலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்கள், காரைக்காலில் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக புதிய தங்கும் விடுதி, உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளாகம், மொத்தமாக 315 கோடி ரூபாய் முதலீட்டில் புதுச்சேரியின் முகவரியையே மாற்றி அமைக்கிறது இத்திட்டம். மத்திய அரசின் CSS திட்டத்தில் புதுவையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 1142 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 19 புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 2713 கோடி ரூபாயில் திட்டப் பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்துள்ளார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மிஷ்டி திட்டத்தின் கீழ் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் திட்டம் மற்றும் ஆன்மீக வனங்களை உருவாக்குதல், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் சுமார் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எங்கும் 108 கிலோமீட்டர் தொலைவிலான 41 புதிய சாலைகள், பிரசாத் திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் கோவில் மேம்பாட்டு திட்டங்கள், ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுவை நகர பகுதியை சுற்றுலா மயமாக மேம்படுத்துதல், நபார்டு வங்கியின் உதவியுடன் 15.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுவையில் 4 இடங்களில் உப்பு நீரை குடிநீராக்கும் நிலையங்கள், காலாப்பட்டு மற்றும் முத்தியால்பேட்டை குடிநீர் விநியோக சீரமைப்பு திட்டம், புதுவை மற்றும் காரைக்காலில் சாலை மற்றும் கால்வாய் மேம்பாடு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. 40,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் 750 ஏக்கர் அளவிலான கரசூர் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை அமைத்தல். இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒரு திட்ட தொடக்கம் மட்டுமல்ல, புதுச்சேரியின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிய போகும் இந்த மகத்தான தருணத்தை உருவாக்கி தந்த நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த இனிய விழாவின் அடுத்த நிகழ்வாக நலத்திட்டங்கள் திறந்து வைத்தல். மக்கள் தொண்டுதான் மகேசன் தொண்டு என்று ஒரு தவ வாழ்வை மேற்கொண்டு தேடி தேடி மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மெய்நிகர் முறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இப்போது தொடங்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த திட்டங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி காட்சியும் திரையிடப்படும். புதுச்சேரி மக்களுக்கான அந்த நல்ல திட்டங்கள் நீங்கள் அனைவரும் கண்டு மகிழலாம். Now, we humbly request our Honorable Prime Minister, Sir, to inaugurate various development projects of Puducherry through virtual mode, followed by an audio-visual presentation. Please, Sir.
மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமை, மக்களின் நெருக்கமான தொடர்பு கொண்ட நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று பயன்பாட்டிற்கு வருகிறது. சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் துப்ராயப்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம், லாம்போர்ட், சரவணன் நகரில் 27 கோடி மதிப்பீட்டில் 208 குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு கட்டிடங்கள். இவை பல குடும்பங்களின் கனவுகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 99.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம். இம்மையத்தின் மூலம் போக்குவரத்து இயக்கங்கள், சுற்றுச்சூழல் உணரிகள், அவசர அழைப்பு வசதிகள் போன்ற சேவைகள் ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் ஒருங்கிணை இம்மையம் ஒரு டிஜிட்டல் புரட்சி. பிரதான் மந்திரி இ சேவை திட்டத்தின் கீழ் 15 அதிநவீன மின் பேருந்துகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை மக்களின் இனிய பயணங்களின் தொடக்கம். புதுவை மற்றும் காரைக்காலில் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 26 MLD திறன் கொண்ட இந்நிலையங்கள் மூலம் 2.5 லட்சம் மக்கள் பயன்பெறுவர். கீழூர், விநாயகம்பேட்டை, கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் 21 கிலோமீட்டர் நீளத்தில் குடிநீர் திட்டம். இதன் மூலம் 15,000 மக்கள் பயனடைவர். திருக்கனூரில் 5.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கான புதிய கட்டிடம். உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் 8 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அத்லெட்டிக் டிராக். காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT காரைக்காலில் வகுப்பறைகள் மற்றும் கருத்தரங்கு அரங்குகள் கொண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் கம்போசிட் இன்ஜினியரிங் பிளாக். இம்மையம் மூலம் சுமார் 1300 மாணவர்கள் பயன்பெறுவர். ஜிப்மர் மருத்துவக் கழகத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்ட 200 படுக்கைகள் கொண்ட பிராந்திய புற்றுநோய் மையம். இது மருத்துவ துறையில் ஒரு மைல்கல். புதுவை பல்கலைக்கழகம். இங்கு 110 கோடி மதிப்பிலான வேதியியல் மற்றும் இயற்பியல் துறைகளுக்கான கட்டிடங்கள். சாவித்ரிபாய் பூலே மகளிர் விடுதி மற்றும் காரைக்காலில் சரோஜினி நாயுடு மகளிர் விடுதிகள் மற்றும் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள். வளர்ச்சியும் நல்வாழ்வும் கைகோர்க்கும் ஒரு பொற்காலத்தை நோக்கி புதுச்சேரி எழுச்சி நடை போடுகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்தி இவ்வுன்னத திட்டங்களை வகுத்து வழிகாட்டி இன்று மக்களுக்கு சென்றடைய செய்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எமது அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.